வந்தார்கள், வென்றார்கள். எழுத்து மதன். குரல் கே. சார்ல்ஸ். வந்தார்கள், வென்றார்களுக்கு எழுத்தாளர் சுஜாதாவின் அணிந்துரை. மதன் என் இனிய நண்பர். அவர் ஒரு தேர்ந்த கார்ட்டூன் சித்திரக்காரர் என்பது நாடறிந்த உண்மை. மதன் ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர். இயல்பாக திறமையாக தமிழில் எழுதக்கூடியவர் என்பது அத்தனை பரவலாக தமிழ் அன்பர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. வந்தார்கள், வென்றார்கள் வரும் வரை. மதன் இப்போது எழுத்துத்துறைக்கும் வந்துவிட்டார், வென்றுவிட்டார். முன்பு ஜூனியர் விகடனில் நான் ஏன், எதற்கு, எப்படி எழுதும்போது அங்கெங்கே சில பதில்களில் மதனின் கைவண்ணம் புகுவதை நான் சந்தோஷத்துடன் அனுமதித்தேன். அப்போதே எனக்கு தெரிந்து போயிற்று, ஒரு நாள் இவர் முழு புத்தகம் எழுதி வெல்லப் போகிறார் என்று. என்ன எழுதப் போகிறார் என்பதுதான் சஸ்பென்ஸாக இருந்தது. சரித்திரம் எழுதப் போகிறார் என்று அறிவிப்பு வந்தவுடன் சற்று ஆச்சரியப்பட்டேன். மதனுக்கு விஞ்ஞானத்தில் ஆர்வமுண்டு என்பது எனக்குத் தெரியும். நிறைய ஆங்கில புத்தகங்கள் படிப்பார் என்பதும் தெரியும். மதன் இந்திய சரித்திரத்தை, இத்தனை புத்தகங்களை இவ்வளவு ஆழமாக படித்திருக்கிறார் என்பது இன்பமான அதிர்ச்சி அளித்தது. வந்தார்கள், வென்றார்கள் என்பதை மதன் சுலபமாக சம்பிரதாயமான சரித்திரச் சம்பவங்களின் தொகுப்பாக எழுதியிருக்கலாம். அல்லது அங்கே இங்கே குதிரைகளும் பீரங்கிகளும் ஒற்றர்களும் மஸ்லீன் முகத்திரை ராஜகுமாரிகளும் மதுக்கோப்பைகளும் சேர்த்து சுவாரஸ்யமான நாவலாகப் பண்ணியிருக்கலாம். மாறாக முற்றிலும் வேறுபட்ட ஒரு நேரேட்டிவ் ஸ்டைலை அமைத்துக் கொண்டு முகலாய மன்னர்களை படையெடுத்து வந்து நம் நாட்டைச் சூறையாடி நல்லதும் கெட்டதும் கலந்து ஆண்ட அந்த மன்னர்களை நிஜ ரூபத்தில் நகமும் சதையும் பாசமும் கோபமும் கிறுக்குத்தனமும் சூழ்ச்சியும் பேதமையும், சுருக்கமாக அத்தனை சரித்திரர்களையும் மூச்சுவிட்டு முதுகு சொரிந்து கொண்டு வாழ்ந்த வீழ்ந்த மனிதர்களாகக் காட்டியிருக்கிறார். நமக்குச் சம்பிரதாயமாகச் சொல்லிக் கொடுக்கப்பட்ட சரித்திரத்தில் அக்பர், அவுரங்கசீப், துக்ளக், சிவாஜி போன்றவர்களின் சில குணங்கள்தான் வெளிச்சமிடப்பட்டன. துக்ளக் தலைநகரை மாற்றியதும், அக்பர் ராஜபுதன மங்கையை மணந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு முயன்றதும், அவுரங்கசீப் சங்கீதத்தை வெறுத்ததும், சிவாஜி அப்சல்கான் மீது சீறி பாய்ந்ததும், இப்படி ஒவ்வொரு மன்னருக்கும் ஒரே ஒரு குணாதிசயம்தான் சரித்திரப் பாடங்களினால் நம் மனதில் பதிக்கப்பட்டு மிச்சமிருக்கிறது. மதன் அந்த மன்னர்களின் பின்னணி, வளர்ந்த விதம், இவற்றுடன் அவர்களின் நிஜ ரூபத்தையும் முழு பரிமாணத்தையும் காட்ட முயன்றிருக்கிறார். மென்மை, கொடூரம், இரக்கம், நிதானமின்மை, நீதி உணர்வு, குழந்தைத்தனம், கலையுணர்ச்சி, கொலை வெறி, இவற்றின் களேபரமான கலவைதான் ஜஹாங்கீர் பாதுஷா. இத்தனை விஸ்தாரமாக ஒவ்வொரு மன்னரின் பின்னணியையும் மதன் ஆராயும்போது நமக்கு பல புதிய செய்திகளும் ஆச்சரியங்களும் கிடைக்கின்றன. சரித்திரம் என்பதே நடந்து போனதை மற்றொரு காலகட்டத்தில் கிடைக்கும் குறைபட்ட சாட்சியங்களை வைத்துக்கொண்டு கோடிட்ட இடங்களை நிரப்புவதுதான். சூழ்நிலை சாட்சியங்களை வைத்துக்கொண்டுதான் நாம் நமது சோழர்களையும் முகலாயர்களையும் மறுபடி உருவாக்குகிறோம். அப்படி உருவாக்குகையில் ஒரு கோடியில் இருப்பது மிகையான சம்பவங்களைக் கொண்ட சரித்திர நவீனங்களின் தீப்பந்தங்களும் உறையூர் ஒற்றர்களும் யவன மங்கைகளும். இவர்கள் எல்லாம் இல்லை என்று மதன் சொல்லவில்லை. இந்த புத்தகத்தில் இவை எல்லாமே உண்டு. ஆனால் தேதிகளும் படை வீரர்களின் எண்ணிக்கைகளும் நகைகளின் விவரங்களும் சரித்திர ஆதாரத்தின் அடிப்படையில் கொடுத்திருப்பதால் மிகை தவிர்க்கப்பட்ட சரித்திரம் இது. உதாரணம், அனார்கலி, சலீம் கதை இதிலில்லை. காரணம், அது சரடு.
மதனின் தமிழ் நடை சுலபமாக சரளமாக இருக்கிறது. சரித்திரத்திற்கென்று கமா ஃபுல்ஸ்டாப் போடாமல் நீண்ட வாக்கியங்கள் கொண்ட புராதான நடையை பயன்படுத்தவில்லை அவர். முதல் நாள் இரவு ஜாலியாக நண்பர்களின் தோளில் கைபோட்டுக் கொண்டு மதுவில் மூழ்கியதும் உண்டு. மறுநாள் குடித்துவிட்டு உளறியதற்காக அவர்களுக்குச் சவுக்கடி தந்ததும் உண்டு. அரண்மனை விஐபிக்களைப் பற்றி கேட்கவே வேண்டாம். மகாராணி மும்தாஜுக்கு 6 லட்சம் ரூபாய் விழா போனஸாக தரப்பட்டது போன்ற வாக்கியங்களின் தற்காலத் தன்மை பின்னணியில் உள்ள உண்மைச் சரித்திர ஆராய்ச்சியை மறைத்துவிட்டாலும், இம்மாதிரி யாரேனும் சரித்திர பாடம் எழுதியிருந்தால் நான் சரித்திரத்தில் 100க்கு 100 வாங்கியிருப்பேன் என்பது உண்மை. ஜூவியில் இது தொடராக வெளிவந்தபோது பல பாராட்டுக் கடிதங்களையும் சில மிரட்டல் கடிதங்களையும் பெற்றது என்பது எனக்குத் தெரியும். அந்த மிரட்டல் கடிதங்கள்தான் இந்த நூலின் யோக்கியமான, உண்மையான, பாரபட்சமற்ற சரித்திர மதிப்பிற்கு சான்றிதழ்கள்.